உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள், ஆனி மாத வார ராசி பலன்கள். ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 29ஆம் தேதி வரை, ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்கு? ஆனி 23 முதல் ஆனி 29 வரை, ஜூலை 7 முதல் 13 வரை. அதாவது கன்னிராசி பொறுத்தளவில் எதையும் தாங்கும் இதயம் எனக்கு இருக்கு, பார்த்துக்க படம் நான் பார்க்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். பார்த்துப்பேன், எதையும் தாங்கும் இதயம். வேலை போச்சா சார் பரவாயில்ல பணம் நான் பார்த்துப்பேன், அடுத்த வேலை எனக்கு ஏதாவது இதை விட நல்லதாக கிடைக்கும். தான் மனதை தானே தேற்றிக் கொள்ளக்கூடிய சில சூழ்நிலைகள் அவங்களுக்கு உண்டு. என்ன கன்னிராசி பொறுத்தளவுக்கு இவங்க பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு லைஃப்பில் நிறைய ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லா விஷயத்துலேயும் அடிபட்டாச்சுங்க. அதுவும் இந்த ராகு தசையெல்லாம் இந்த இவங்களுக்கு வந்ததுன்னு சொன்னால், உத்திரம் கன்னிராசி, அஸ்தம் கன்னிராசி, சித்திரை 1-2 கன்னிராசி, சித்திர நட்சத்திரம்னா அடேங்கப்பா இவங்க படுற பாட்டுக்கெல்லாம் அளவே கிடையாது, தேவையில்லாத அவப்பெயர்கள்லாம் வரும். ஆனால் கன்னிராசின்னு நான் சில விஷயத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஹைலி இன்டெலிஜென்ட் ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங், ரெஸ்பான்சிபிள், சம்டைம்ஸ் ஓவர் திங்கிங், சாஃப்ட் ஸ்போக்கன் பட் ஷார்ப் மைண்ட், இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. ஸோ என்ன எந்த ஒரு விஷயமுமே இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு. அதே போல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் மீது அக்கறை அறியும். குடும்பம்னு எடுத்துக்கணும், குடும்பத்தில் ரொம்ப அக்கறை அதிகம். தான் வேலை இல்லாட்டாலும் தான் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் யோசித்து செய்வாங்க. சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணுவாங்க. குடும்ப விஷயம்னு எடுத்துனாங்க. கேர் டீப்லி ஃபார் ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் வீட்டை ஒழுங்காக வைத்திருக்கணும். கஷ்டமான விஷயம், வேலைக்கு போகும் போல் வீடு நீட்டாக இருக்கணும். ரொம்ப இப்போ ப்ரிஃபர் நீட் ஆர்கனைஸ்டு ஹோம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதாக இருக்கும். நுணுக்கமாக யோசிப்பதால் சில சமயங்களில் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் நன்மை நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நுணுக்கமாக யோசிப்பாங்க. இதை சம்டைம்ஸ் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஸ்மால் இஷ்யூஸ். சப்போர்ட்டிவ் டு சிப்ளிங்ஸ் அண்ட் எல்டர்ஸ் உண்டு. அதாவது சில இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம். அதே போல் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் ரிசர்ச்சு, அக்கௌண்ட்ஸு, டீச்சிங்கு, மெடிசன், ஆஸ்ட்ரோ இதெல்லாம் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை இதுவாக்கும். அதே போல் ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் இதெல்லாமே நல்லா சக்ஸஸ் த்ரூ ஹார்ட் ஒர்க், நாட் ஷார்ட்கட்ஸ். ஸோ இதெல்லாம் உண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பலமே இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் இவங்களுடைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் பட் கேரி பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லணும். காதலில் உண்மையாக இருப்பார்கள், ஆனால் உணர்வுகளை வெளிப்படுத்த மந்தமாக இருப்பார்கள். திருமண தாமதம் சிலருக்கு இருக்கும். சில பேருக்கு சில ராசியோட ஒத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் கன்னி ராசிக்கு உண்டு. கன்னிராசி பொறுத்தளவுக்கு சம்டைம்ஸ் டிலேஸ் இன் மேரேஜ், லாயல் பட் நீட் எமோஷனல் எக்ஸ்பிரஷன், பட் பெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ கவலைப்படாது. பண சம்பந்தமான விஷயங்கள், சேவ் மணி சிஸ்டமேட்டிக்கலி, ஸ்பெண்ட் மணி செலவு பண்ணுறதுலேயும் பார்த்தீங்கன்னா காஷனலி பார்த்துக்கோ. சடன் கெயின்ஸ் த்ரூ ப்ராப்பர்ட்டி சர்வீஸ் ஆர் அனலைஸ் ஒர்க். ஸோ நீட் அவாய்ட் ஓவர் கால்குலேட்டிங் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண சேமிப்பில் மிகுந்த கவனம் தேவை. சிறு செலவுகளையும் கணக்கிடுவர். சொத்து ஆராய்ச்சி சார்ந்த வேலை மூலம் லாபம் கிடைக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் வரும், நர்வஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்குது. உடல் நலத்திலேயே பார்த்திங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள், மன அழுத்தம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தியானம் அவசியம். தியானம் பண்ணுங்க, நிறைய தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்களா. டைம் இருக்கும்போது மெடிடேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கா, பண்ணுங்க. மாணவ மாணவிகள் படிப்பு நல்லா படிக்க, பெண்கள் கவனமாக இருங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அடுத்த ரேங்கிங் போகிறதுக்கான சில நல்ல செய்தி, நல்ல விஷயம், ஸ்காலர்ஷிப்பு, இப்போ இதெல்லாம் இந்த கவுன்சிலிங்லாம் சொல்கிறாங்களே, நல்ல விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுவும் மெடிக்கல் போகிறவங்களாம் இன்னும் நிறையா சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ நல்லா இருக்குது. தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் நல்லா சக்ஸஸ் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த விஷயம் வரக்கூடிய இதெல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும். வயிறு தொடர்பான விஷயங்களுக்கு கவனமாக இருக்கு. லக்கி நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5, 14, 23 இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமாக இருக்கும். எப்போதுமே நீங்கள்
இந்த வார பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணு சகஸ்ரநாமம் அது உங்களுக்கு ரொம்ப விசேஷமான விஷ்ணு சகஸ்ரநாமம். காரில் போகிறீங்களா விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டுட்டு போங்க. வீட்டில் இருக்கீங்களா ஆஃபீஸில் இருக்கீங்களா விஷ்ணு சகஸ்ரநாமம் மைல்டாக சவுண்டாக வச்சு விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க. புதன்கிழமையில் நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. முடிந்தால் பச்சை கலரில் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் ஆகும். சில விஷயங்கள் எல்லாமே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ஜாதகம் அப்படி வரக்கூடிய ராசி அந்த கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது, அடுத்ததாக சில ஒரு விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக தாங்க இருக்கும். சீக்கிரமாக முடியாது. 3 வருஷம் 4 வருஷம்லாம் இழுத்துட்டு போயாச்சு. சில பேருக்கு வேலை சம்மந்தமான விஷயத்துலலாம் நிறைய இழுத்துட்டு போயின்றது. ஸ்டாண்டர்டாக எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்டாக ஒரு ஜாப் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க. யாருக்கிட்டையும் என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், என்ன வாக்கு கொடுக்குறோங்கிறத பார்த்து செய்யுங்க. மற்றும் இந்த வாரம் கன்னி ராசிக்கு சிறப்பான, சந்தோஷமான, அமோகமான வாரமாக அமையும் அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறது எல்லாமே பொது பலன்கள் தான். பொதுவாகவே பொது பலன்கள் தான். நேர்கள் நிறையா பேர் நிறையா ஃபோன் பண்ணி, சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைவாக இருக்கு, இன்னமும் என் வாழ்க்கையில் நடந்ததாகவே நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க, நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறையா விஷயங்கள் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே நேர்கள், அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி மக்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நாங்கள் வழிகாட்டுதல் தான் எங்களுடைய வேல். ஸோ இந்த வாரத்தில் இப்படி இருங்க, இந்த வாரத்தில் இப்படி பண்ணுங்க, இது செய்கை இப்படி பண்ணுங்க, நல்லா இருக்கும். இது பொது பலன்கள். நம்ம சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தை நம்ம பார்த்து நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ கால் மூலமாகவோ, ஜூம் மீட்டிங் மூலமாகவோ, அல்லது நார்மல் கால் மூலமாகவோ, அல்லது குரல் பதிவாகவோ நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய பரிகாரங்கள் எல்லாமே ராசி கற்கள், ஜோதிடம் சம்பந்தப்பட்டது, வாஸ்து சம்பந்தப்பட்டது, எண்கணிதம் சம்பந்தப்பட்டது, பிரசன்னம் சம்பந்தப்பட்டது, ஆருடம் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே ஒரு ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். கைரேகை வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாலே போதும், கைரேகை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ உங்கள் கையை நீங்கள் ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து நல்லா தெளிவாக எடுத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து சொல்ல முடியும் எப்படி இருக்குது. ஆண்களாக இருந்தால் வலது கை, பெண்களாக இருந்தால் இடது கையில் நம்ம உங்களுடைய கிரக படங்களை எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். ஸோ சொல்லலாம். ஸோ இத்தனை அமைப்பு கொண்ட நம்ம நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்குமே எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். 12 ராசி பலன்களில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதுமே 24/7 நீங்கள் எப்போதுமே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா. ஸோ என்னுடைய இதில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ அனைவரும் எல்லாமே கிடைக்கணும். அந்த வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள்லாம் சிறப்பான ஒரு இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துட்டுருக்கு. அடுத்தடுத்து எல்லாருக்கும் இறைவனுடைய பரிபூர்ண ஆசியோடு இஷ்ட தேவதா, குலதேவதா, நட்சத்திர தேவதா, பிரார்த்தனா தேவதா, பாரம்பரிய தேவதா, குலதேவதா, மாதா பிதா, குரு ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.